ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் டே vlog தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா அதிபாப்பாவோட ஸ்கூலுக்கு தான். ஆக்சுவலாக அதிபாப்பாவோட ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இதனால் லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல. அது போக 3rd டேர்ம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு டீச்சர்ஸை பார்த்துட்டு மேம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு மதியம் லஞ்ச் வந்து ஸ்கூல்லேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ வந்தோம்னா ஸ்பெஷலாகவே வந்து மெனூஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸ்க்காக. அது போக ரெகுலராகவே குழந்தைகளுக்கு இங்கே ஸ்கூலில் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி இடையில வரும்பொழுதும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகலாம். நான் மதியம் இங்கே ஸ்கூல்லேருந்து கிளம்பும்போதே ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஒரு 2-2:15க்கு போயிடலாம். ஏன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் ஸ்கூல் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கடை வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 மணிக்கு வந்து பாப்பா அவங்கள வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து டவுன் ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பழனியில் வந்து ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. அது போக பாப்பா கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. பெரிய பாப்பா வந்து உடுமலையில் படிக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு விலாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சின்ன பாப்பா தான் வந்து புஷ்பத்தூர் போயிட்டுருக்காங்க. எனக்கு வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி அடுத்தடுத்து பஸ் வர்றதுனால அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட் வந்து பாப்பா தான் வந்தா, பெரிய பாப்பா வந்தா. செகண்ட் தான் சின்ன பாப்பு வந்தாங்க. இவங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அத்தம்மா கிட்ட போகும்பொழுது அத்தம்மா என்னன்ட்டாங்கன்னா, தனியாக டியூஷன் அனுப்ப வேண்டாம் பாப்பாவை, நீ தன்யாவை கூட்டிகிட்டு போ, நாளைக்கு 2 பேரும் டியூஷன் போகட்டும் அப்படின்னதுனால அதிபாப்பு வீட்டில் தான் இருந்தது. இன்றைக்கி அதியோட அப்பா வந்து ஒரு ஆஃப் டே லீவ் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க மதியமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான், பாவா, பெரிய பாப்பா 3 பேர் வந்து இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னா பழனி தான் போயிட்டுருக்கோம். பழனியில் வந்து மந்த்லி க்ளாசரிஸ் எல்லாம் வாங்குவேன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் இடையில தீர திங்ஸு, சாமி ஜாமானம் இதெல்லாம் வாங்குவேன். அது போக பாப்பாவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு சில கடைகளுக்கு போக வேண்டியது இருந்தது, நகை கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு 8:30 மணி வாக்கில் தான் வந்தோம். வந்து தான் அவளுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். இப்போ எங்கே வந்திருக்குன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கடை தான். இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். தன்யா பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் நான் இங்கே கூட்டிகிட்டு வரேன். அவள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா இந்த டைமுக்கு வந்து பாப்பாவை நாங்கள் பழனி கூட்டிகிட்டு வந்ததில்லை. ஒரு 5:30 மணி 6 மணிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததில்லை. கோயிலுக்கு வரும்பொழுதும் நான் தான் வருவேன். இல்லாட்டி ரொம்ப லேட்டாக அவளோட வரும்போது டிஃபன் சாப்பிட்டு போயிடுவோம். அதனால் இந்த ஸ்நாக்ஸ் கடையை பாப்பா பார்த்ததில்லை மீன்ஸ் நான் வாங்கி தந்ததில்லை. அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வழியாக தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. அதனால் மல்லிகைப்பூ இப்போ சீசன் ஆனதுனால ரேட்டும் கம்மியாக இருக்கிறதுனால பூ பார்த்ததுமே ரொம்ப ஆசை வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மல்லிகைப்பூ வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. மல்லிகைப்பூ, சாமிக்கான பூ இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் நோட்னா அப்படியே வந்து நம்ம அம்மு மாலு, அடுத்து வந்து திங்ஸ் எல்லாம் அந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நகைக்கடை எல்லாமே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் தான் இருக்குது. இங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னா அம்மு மாலுக்கு தான். அம்மு மாலில் வந்து தான் மளிகை ஜாமான் எப்போவுமே வாங்குவோம். ஒரு சில கடைகள் வந்து டவுனில் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில திங்ஸ் ஒரு பாலாஜி ஸ்டோருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே நல்லாயிருக்கும். மளிகை ஜாமானம் ஒரு கடையில் நல்லாயிருக்கும். முதல்ல வந்து மார்க்கெட் வந்து பில்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சாந்தி ஸ்டோருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே மளிகை ஜாமானம் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது வந்து பொருள் நல்லா தரமாக இருக்கும். இதெல்லாம் எங்கேயும் போக முடியல, அம்மு மாலுக்குள்ளே டேரெக்டாக போயிட்டோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக எனக்கு அந்த சாமி ஜாமானை வந்து இவ்வளோ திருப்தியாக வேறு எந்த மால்லையுமே இல்லை. இதுக்கு முன்னாடி கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதுதான் இப்போ எடுத்துகிட்டு வேறு ஏதோ ஒரு மால் வந்திருக்கு, கணேஷும் என்னமோ சொன்னாங்க. அங்கே போகிறதில்ல. இது வந்து கொஞ்சம் ஃபேவரட் ஷாப்பாகவே மாறிடுச்சு. வந்தமா நீட்டாக என்னென்ன வேணுமோ அந்த திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த அந்த கொஞ்சம் ஸ்பெஷலாக அதுக்கு ஏதாவது பார்க்குறது நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ, நிறையாவெல்லாம் வந்து அந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் பாப்பா கேட்குறது வாங்கி கொடுத்துருவேன். இன்றைக்கி மெயினாக வந்ததுக்கான ரீசனே வந்து ஜுவல் சீட் ஒன்று போட்டிருந்தோம், அது முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டெட் எடுக்கலாம், அது பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு தான் வந்து இங்கே அம்மு மாலில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இனி இதே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கடை இருக்குது. அங்கே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கணும். எதுக்கு அப்படின்னா அவளுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். நைட்டு வந்து அதை செய்து அவள் கையில் கொடுத்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டா சீரியஸாக. இந்த மாதிரி நானே வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் வந்து இந்த மாதிரி பெருசாக ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்
ஒர்க்ஸ் எல்லாம் நான் பண்ணதில்ல. ஆனா குழந்தைகளுக்கு செஞ்சு குடுக்கும்போது, நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒரு கிட்டாவே மாறிர்றோம். சூப்பரா இருந்ததுங்க. சீரியஸாவே நல்லா இருந்ததுங்க. சின்ன சின்னதா அதில ஒரு சில பொருட்கள் மிஸ் ஆச்சு. இருந்தாலும் நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பா அந்த விளாக்ல வந்து ஒரு கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து அந்த அந்த கிளிப் வந்துரும். கண்டிப்பா பாருங்க. நைட் வந்து ஒரு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு ரீச் ஆனோம். 9 மணிலேருந்து நைட் ஒரு 12:30, 1 மணி ஆயிருச்சு. குட்டி பாப்பா, அத்தம்மா, பாவா எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் ஒருத்தி தான். இதுவுமே YouTubeல ஒரு வீடியோ பார்த்து தான் நான் செய்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதில ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லோ கலர் பல்ப் இருந்தது குட்டி குட்டியா. அதில வந்து பிங்க் தான் வந்து கடையில எனக்கு கிடச்சிச்சு. அது ஒண்ணு மட்டும் தான். ஆனா பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நைட் அந்த 1 மணிக்கு பாபாவ வெளிய போய் பாருங்க அப்படின்னு சொன்னோனே, அவருக்கு அவ்ளோ ஹாப்பி. ரொம்ப சூப்பரா இருந்ததுப்பா. நல்லா செஞ்சு குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மேல மட்டும் தான் அந்த அந்த கலர் பல்போட ஒரு பாக்ஸ் மாதிரி மேல ஃபிட் பண்ணி குடுத்துருந்துருப்போம். ஆ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சீரியஸாவே ஒரு YouTube வீடியோ பார்த்து தான் நான் செய்து குடுத்தேன். ஆனா என்னால எவ்ளோ அவுட்புட் குடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ணி குடுத்துருந்தேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டவே இவங்க 2 பேரும் 2 ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு கொண்டு போய் காமிச்சுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ஒரு சில் கிளைமேட்டு. நல்லா அடிச்ச வெயிலுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் நல்லா மழை பெஞ்சது. பாப்பாங்கள பஸ்ஸுக்கு விட்டுட்டு என்னோட ஒர்க் ஆஸ் யூசுவலா பார்த்தாச்சு. இன்னைக்கு டே விளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி உங்க குட்டீஸ்க்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்க செஞ்சு குடுத்துருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவ பொறுமையா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பாய்.